அனைவருக்கும் காலை வணக்கங்கள். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. இன்னைக்கு கொஞ்சம் எப்பவும் நான் ஒரு குட்டி பதிவு, இது ஒரு குட்டி பதிவுன்னு சொல்லுவேன். இப்போ பதிவு குட்டி பதிவாக இருந்தாலும் கொஞ்சம் காஸ்ட்லியான பதிவு. தமிழுக்கும் அமுதென்று பெயர். ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லுங்கள் சார், வேகமாக சொல்லுங்கள் சார் அப்படின்னாங்க. அதிக வேகம் அதிக ஆபத்து. அதனால் ஏறுகின்ற ஒவ்வொரு படிக்கட்டுகளும் பார்த்து 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 ஏறி வாழ்க்கையில் மேலே வந்திருக்கின்றேன். அவசர உள்ளத்தில் ஓடி வந்து அவசர உள்ளத்தில் வீழ்வதற்கு ஆள் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு தடை கற்களையுமே படிக்கற்களாக மாற்றியவன். ஏறுகின்ற ஏணிப்படியை எட்டி உதைக்காதவன். யாருமே எனது முதுகில் தட்டி கொடுத்து வெல்டன், கங்க்ராச்சுலேஷன், கீப் இட் அப் அப்படின்னு யாரும் சொல்லலை. ஓங்கி ஒரே அடி அடித்து மூஞ்சி குப்புற தள்ளி விட்டுருக்காங்களே தவிர யாரும் தூக்கி விடலை. ஒரு முறை இருமுறை அல்ல, நூற்றுக்கணக்கான முறை விழுந்தவன், அதற்கும் அதிகமாக எழுந்தவன். எத்தனை முறை வீழ்கின்றேன் என்பது முக்கியமல்ல, எத்தனை முறை எழுகின்றேன் என்பதுதான் முக்கியம். சும்மா மற்றவங்களுடைய தாக்குதலுக்கெல்லாம் பொசுங்கி போவதற்கு நான் ஒன்றும் சிட்டுக்குருவி அல்ல, ஃபீனிக்ஸ் பறவை. எத்தனை முறை நீ என்னை சுட்டு வீழ்த்தினாலும் நான் மீண்டும் மீண்டும் உயிர் தெழுவேன். இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் பேசணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதனால தான் பேசிக்கிட்டு இருக்கேன். உன்னை அல்லது உங்களை யாரேனும் தட்டி கொடுத்து வளர்த்து விடுவார்கள் என்று கனவிலும் யாரும் நினைத்து விட வேண்டாம். எச்சரிக்கையாக இருக்கவும். ஒரு நண்பர் 2 நண்பர் போதும். அளவுக்கு அதிகமாக நண்பர்களை வைத்துக்கொண்டு வாழ்க்கையை வீணாக்கி விடாதீர்கள். உறவுகளை நேசியுங்கள், எச்சரிக்கையாக பழகுங்கள், மிகவும் நெருங்க வேண்டாம். உனக்கு முதல் எதிரியும் அவன்தான். முதலில் உனக்கு கை கொடுத்து தூக்கி விடுவோம்னு அவன்தான். அது யார் என்று தெளிந்து செய். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீரபிற அப்படின்னு ஒரு திருக்குறளில் ஒரு குறள் இருக்கு. உன் மனசு சுத்தம் இல்லாமல் யாருக்கும் நீ எதுவும் செய்ய வேண்டாம். அவ்வாறு செய்தால் அதை சுண்ணாம்பு போல் நீர்த்து போய்விடும். உன் மனசு சுத்தமாக நல்ல எண்ணத்தோடு யாருக்கும் உதவி செய்வதாக இருந்தால் செய்யுங்கள். மனசு சுத்தம் இல்லாமல் யாருக்கும் நீங்கள் செய்ய வேண்டாம். அது அவங்களுக்கு தெரியும், இஷ்டமே இல்லாமல் செய்கிறான் அப்படின்னு சொல்லி தெரியும். அது பலன் தராது. வாங்க நாணயத்துக்கு போவோம். இது யாரும் நீங்கள் என்கிட்ட வாங்க போகிறதில்ல, இருந்தாலும் நான் சொல்கிறேன். 100% ஒரிஜினல் கரன்சி, ஹேண்ட்மேட் கரன்சி, 1918 உள்ளது. புக்கில் ரெஃபர் பண்ணலாம் பார்த்துட்டேன். த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இது 5ஆம் ஜார்ஜ் மன்னர் உள்ளது. 2 ரூபாயும் 8 அணாவும், ருபீஸ் 2 அனாஸ் 8. இது இந்தியாவிலே நம்பர் 1 டிமாண்ட் கரன்சி. அவ்வளவு எளிதில் இது கிடைக்காது. நம்பர் 1 டிமாண்ட் கரன்சி. வலைத்தளத்தில் 10 லட்ச ரூபாய்க்கு போயிடுச்சு. இது ஏற்கனவே 6.5 இருந்தது, 7.5 இருந்தது, விலை ஓடிக்கிட்டே தான் இருக்குது. 2.5 ரூபாய் எனது எழுதிருக்கு வருங்க தமிழில். ஒன்றே ஒன்று ஒரு நண்பர் மூலமாக கிடச்சிது, அப்படியே வச்சுருக்கேன். ஏன்னா ஒரு 3.5 வரை கேட்டாங்க, நான் கொடுக்கல. ஒரு நினைவாக இருக்கட்டும்னு வச்சுருக்கேன். வேணுங்கிறவங்க நீங்கள் என்னுடைய தொடர்பு கொண்டுக்கலாம். நன்றி.
ஃபஸ்ட் இஷ்யூ ராமராவ் 10 ரூபா. செகண்ட் இஷ்யூ வந்து 2 பக்கமும் எழுதியிருக்கும். இது செகண்ட் இஷ்யூ. இந்த சைடு 229 198, இந்த சைடு 229 198. ஒரே பேஜில் ஒரே பக்கத்தில் 2 இடங்களில் இந்த எழுத்து தேவையில்லாதது தான். ஆனால் நம்ம இப்போ உள்ள கரன்சியில் இந்த பக்கம் ஒரு எழுத்து எழுதியிருக்கும், இந்த பக்கம் ஒரு எழுத்து எழுதியிருக்குங்க. அல்லது இந்த முறையில் ஒன்று எழுதியிருக்கும், இந்த முறையில் ஒன்று எழுதியிருக்கும், 2 இடத்துல எழுதியிருக்கும். ஆனால் இதில் இருந்து ஒரே ஒரு பக்கத்தில் தான் எழுதியிருக்கும். 17 34 45. வேண்டும் என்பவர்களும் என்னிடம் தொடர்பு கொண்டு வாங்கிக்கிடலாம். ஃபஸ்ட் இஷ்யூ ராமராவ். பஃப்டா நோட்டுன்னு இந்த நோட்டுக்கு இன்னொரு பேர், பஃப்டா நோட்டு. பின்னாடி போட்டு தான் 2 போட்டு அப்படின்னு இதை யார் நம்பிட வேண்டாம். இது ஒரே போட்டு தான், 2 திரைச்சீலைகள். 2 போட்டு உள்ள கரன்சி யார் விலைக்கு கொடுத்தோம்னா வாங்காதீங்க. அந்த கரன்சி இந்திய அரசால் வெளியிடப்படவில்லை. ஃபேக் கரன்சி, போலியான கரன்சி, டூப்ளிகேட் கரன்சி. 2 போட்டுள்ள கரன்சி யாரும் தேட வேண்டாம், யாரிடம் இருந்தாலும் வாங்க வேண்டாம். விலை என்பதை நீங்கள் வேணும்னா சொல்லுங்கள், நான் பார்த்து சொல்லிடுறேன். இது 2 சைடு நம்பர் இருக்கும். இது பட்டாச்சாரியா, அது வந்து ராமராவ், இது வந்து பட்டாச்சாரியா. இதில் இயர்லாம் போட்டிருக்காது. புக்கை பார்த்து ரெஃபர் பண்ணி தான் நீங்கள் வாங்கணும். இது அதை விட இது இன்னும் கொஞ்சம் குட் கண்டிஷனு. லேசாக கூட அழுக்குப்படலை, இன்னும் தாள் மடங்கவே இல்லை, அப்படியே இருக்குது. தாயிற் சிறந்ததொரு கோவிலும் இல்லை, தந்தையர் சிறந்ததொரு மந்திரம் இல்லைம்பாங்க. அது மாதிரி இந்த உலகத்தில் எது வேணும்னாலும் நீங்கள் விலைக்கு வாங்கிடலாம். இது வந்து ஒரு இது நான் சொல்கிறேன், தாயை தவிர எத்தனை கோடி கொடுத்தாலும் எதெல்லாம் விலைக்கு வாங்கிடலாம், தாயை விலைக்கு வாங்க முடியாது. அந்த தாயை பராமரிக்கக்கூடிய காலகட்டங்கள் மாறிடுச்சு. தந்தையை பராமரிக்கக்கூடிய காலகட்டங்கள் மாறிடுச்சு. இனிமேல் நீங்கள் அவர்களை பராமரிக்க இயலாது. ஏனென்றால் உங்களது துணைவியார் உங்களது கட்டுப்பாட்டில் இனி இருக்க போவதில்லை. காலங்கள் மாறிவிட்டன. 1000ல் 1 2 பேர் முக்கியமான நல்ல ஃபேமிலியிலேருந்து வரக்கூடியவங்க தான் உங்களுடைய தாய் தந்தைகளை கவனிப்பதற்கு உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பார்கள். அவர்களும் கவனிப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் பணிகளுக்கு செல்வதனால், பணினா எனது வேலைக்கு செல்வதனால், கையில் வருமானம் ஈட்டுவதால் அவர்களுக்கு நேரம் சரியாக இருக்குமே தவிர மற்றபடி உங்களது தாய் தந்தையர்களையோ கவனிக்க இயலாது. என்றால் அவர்கள் தாய் தந்தையர்களையும் அவர்கள் கவனிக்க வேண்டும். அவர்களுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அதை கவனிக்கணும். அதில் தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்களே தவிர உங்களது தாய் தந்தையர்களை கவனிக்க வாய்ப்பு இல்லை. அதற்கு நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். எவ்வாறு தயார்படுத்தி கொள்ள வேண்டும்? நோ ஸ்மோக்கிங், நோ ட்ரிங்கிங். நீ புகைப்பழக்கத்துக்கு அடிமையாகாத, மது பழக்கத்துக்கு அடிமையாகாத. இந்த 2க்கும் நீ அடிமை ஆயிட்ட அப்படின்னா 3வதாக உனது துணைவியாருக்கு நீ நிச்சயமாக அடிமையாவாய். அவ்வாறு துணைவியாருக்கு நீ அடிமையாகிவிட்டால் உனது தாய் தந்தையரை நீ இந்த ஜென்மத்தில் கவனிக்க இயலாது, கவனிக்க முடியாது. ஏனென்றால் நீயே ஒரு அடிமை. நீ அடிமையாக இருக்க ஜென்மம் நீ எப்படி உன் தாய் தந்தையை கவனிக்க போகிறீங்க? பாவங்கள் செய்யாதீங்க, உங்களை மாற்றிக்கோங்க. சின்ன சின்ன இன்பங்களுக்காக வேண்டி, சிற்றின்பங்களுக்காக வேண்டி உறவுகள், தாய் தந்தையர்கள் அவர்களை பராமரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு பேரின்பத்திலிருந்து உங்களை காத்து கொள்ளுங்கள். அந்த பேரின்பம் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமென்றால் இந்த சிற்றின்பத்தை தவிருங்கள். சின்ன சின்ன ஆசைகள், புகைப்பிடித்தல், மது அருந்துதல், சேட்டிங் பண்ணுதல், லவ் பண்ணுதல், கைவிடுதல், மீண்டும் லவ் பண்ணுதல், இதெல்லாம் ஒரு மனித குலத்திற்கு ஆகாத செயல்கள். கண்ணியமாக வாங்க. நீ கண்ணியமாக வந்த அப்படின்னா உனக்கு பொண்ணு கிடைக்க போகிறதில்ல, அது வேறு விஷயம். நீங்கள் கண்ணியமாக வாங்க. பொண்ணு கிடைச்சாலும் சரி, கிடைக்கட்டாலும் சரி. உங்களுடைய ஆத்மா திருப்தியாக இருக்கா? உங்களுடைய ஆன்மா திருப்தியாக இருக்கா? உன்னை நல்லவன் என்று இந்த உலகம் சொல்கின்றதா? உன்னை நல்லவன் என்று இந்த உறவுகள் சொல்கின்றதா? பெருமைப்பட்டுக்கொள். 5 நிமிடம் சிற்றின்பத்திற்காக ஆசாபாசங்கள் அனைத்தையுமே உதறிவிட வேண்டாம். வாழ்க்கையே அவ்வளவுதான் என்று நினைத்து விட வேண்டாம். உனக்கு மீண்டும் ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கை இறைவன் அளிப்பான். பொறுத்திரு. வாழ்த்துக்கள். அடுத்த பதிவுக்கு போவோம். இந்த சமுதாயத்துக்கு நிறைய சொல்ல வேண்டியிருக்கு. வருங்கால இளைஞர்களுக்கு, இளைஞிகளுக்கு நிறைய சொல்ல வேண்டியிருக்கு. தயவுசெய்து எல்லாருமே மனிதாபிமானத்தோட, மனித நேயத்தோட, மனித தன்மையோடு வாழ பழகிக்கோங்க. இது சொல்லிட்டேன்னா இது வந்து எரர் கரன்சி.
ரேர் கரன்சி. இந்த பக்கம் நிறையா ஒயிட் இருக்கும், இந்த பக்கம் ஒயிட் இருக்காது, கம்மியாக இருக்கும். இந்த இந்த தள்ள பார்த்தீங்களா, இங்கே ஒயிட் இருக்குது, இங்கே ஒயிட் இருக்கா? 1000 தள்ள பாருங்கள், இந்த பக்கம் பார்டர் இருக்குது, இந்த பக்கம் பார்டர் இருக்கா? இதில் இந்த பக்கம் பார்டர் இருக்கும், இந்த பக்கம் பார்டர் கம்மியாக இருக்கும். இது ஒரு எரர் கரன்சி, ரேர் கரன்சி. வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு 1000 rupees. ராஜராஜ சோழன், இந்தியாவின் மாபெரும் சோழன், மாபெரும் மன்னன். ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழீச்சுரத்தை கெட்டியவனுடைய தந்தையார். கரிகார் சோழனின் வழிவந்தவர். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்லணை கட்டிய உலக பிரசித்தி பெற்ற கல்லணை, உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில், எல்லாமே உலக பிரசித்தி பெற்றது தான். அப்படிப்பட்ட ஒரு மன்னருடைய கோவிலின் உருவம் பொறிக்கப்பட்ட ஒரு அற்புதமான பக்கா யூஎன்சி கரன்சிக்கு ஈக்குவலாக உள்ள கண்டிஷனில் உள்ள எந்த கரையோ எந்த மடிப்போ கிழிச்சலோ இல்லாத ஒரு பியூர் பேப்பர் என்கிட்ட வந்து ஒரு 23 years இருக்கும். வேணுமுங்க வாங்கிக்கலாம். சென்குப்தா கையெழுத்து, பாம்பே மின்ட். ஒரு 1000 rupees. ஐயங்கார், குட் கண்டிஷன், இரட்டை யானை. உள்ள எழுதியிருக்கு பாருங்க, அது நான் எழுதுனது கிடையாது, பேப்பர்லேயும் எழுதலை, மேலே உள்ள கவரில் தான் எழுதியிருக்கும். பக்கா யூஎன்சி கண்டிஷன். இந்த ஒயிட் போர்டு பார்த்துக்கோங்க உள்ள முத்திரையை, அதில் கூட ஒரு சின்ன பின் போட்டது கூட இருக்காது. வேண்டும் என்பவர்கள் என்னிடம் தொடர்பு கொள்ளவும். ஒரு 100 ரூபா தாள், அது ரெட்டை யானையா, இது வந்து பட்டாச்சாரியா, இது வந்து டேம் இஸ்யூ, கையெழுத்து யார், பட்டாச்சாரியா. நான் எல்லாம் ஒரு முக்கியமான பொருளை பூரா கலெக்ஷன் பண்ணி வச்சுருப்பேன், ரேர் கலெக்ஷன். இது என்னுடைய தீராத காதல் கரன்சிகளின் மீது. இது ஐயங்கார், இதில் 99 எழுதியிருக்கும். ஐயங்கார் இது டேம் தான், டேம் இஷ்யூ. சென்னை நண்பர்லேருந்து வாங்கினது, ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி, என்னுடைய பராமரிப்பில் இருக்குது. ஒரு 1000 rupees காயின், தஞ்சை பிரகதீஸ்வரர். அது 1000 rupees கரன்சி, இது 1000 rupees கரன்சி, இது 1000 rupees காயின். இதில் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் போட்டிருக்கும், இதுலேயும் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் போட்டிருக்கும். ஒரு காயின்ஸு, ஒரு கரன்சி, ரெண்டுமே இதில் நினைவாக நான் வச்சுருக்கேன். சோழனின் நினைவாக வச்சுருக்கேன், ராஜராஜ சோழனின் நினைவும் வச்சுருக்கேன். இது வந்து யூஎன்சி செட்டு, ப்ரூஃப் செட்டு சொல்லுவாங்கள்ல, அதுமாதிரி இது ப்ரூஃப் செட்டு. இது இந்த இருக்கு பாருங்க, ப்ரூஃப் செட். வேண்டும் என்பவர்கள் தொடர்பு கொண்டு வாங்கி கொள்ளலாம். ஒரு ப்ரூஃப் செட், ஒரு காய். ஒரு லூயிஸ் பிரெய்லி, பிள்ளைகளுக்கு நிறைய படிக்க வைங்க, சொல்லிக் கொடுங்க. லூயிஸ் பிரெய்லினால் யாருன்னு சொல்லி கொடுங்க. எதுக்கு இந்த இடத்துல புள்ளியாக இருக்குன்னு சொல்லி கொடுங்க. எழுத்தின் வரி வடிவத்தை கண் பார்வை இல்லாமல் கையால் இப்படி தடவிய கண்டுபிடிக்கக்கூடிய முறையை கண்டுபிடிச்சவர் இந்த லூயிஸ் பிரெய்லி. இவருடைய 200வது பிறந்த தினத்தை முன்னிட்டு, நமக்கெல்லாம் 50வது பிறந்தநாள் 60வது பிறந்தநாள் வரமாட்டேங்குது. இவங்களுக்கு பிறந்து 200 வருஷம் ஆச்சு. 200வது பிறந்தநாளை முன்னிட்டு வெளியிடப்பட்ட ஒரு நாணயம். இந்த சைடு பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் இருக்கும், இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும். இது வந்து காயினோட மாடலாக அல்லது இது மேலே ஒட்டியிருக்கிற இந்த கவரோட ஸ்டைலாக அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, நான் உடச்சலாம் பார்க்கல. இது வேண்டும் என்பவர்கள் நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு வாங்க, ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் கிடையாது. இந்த சைடு எல்லோ கலரில் இருக்கும், இந்த சைடு ஒயிட் கலரில் இருக்கும். ஆனால் முதலே சொல்லியிருந்தேன், இது வந்து மேலே உள்ள பேப்பருடைய ஸ்டைலாக அல்லது உள்ளே உள்ள நாணயமே அப்படித்தானா அப்படின்னு தெரியாது. இது வந்து ஒரு யூஎன்சி செட்டாக பார்த்துடுறேன். ஒரு கமாமரிட்டி காயின்ஸு, இந்தியா கவர்மெண்ட் மின்ட்டு. இது எந்த மின்ட்டுன்னு தனியெல்லாம் போடல, கவர்மெண்ட்லேருந்து வெளியிட்ருக்காங்க. மும்பை மின்ட்டா, கல்கத்தா மின்ட்டா, ஏற்கனவே பார்த்தேன், மறந்து போச்சு. 1809 பாரிஸ், ஃப்ரான்ஸில் உள்ள ஒரு ஹைதராபாத் மின்ட்டு. இந்த போட்டிருக்கு பாருங்க, இந்தியன் கவர்மெண்ட் மின்ட்டு ஹைதராபாத். அப்புறமா எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து பஞ்சாப் பொற்கோயில். இது என்ன மின்ட்டு? இது ஹைதராபாத் மின்ட்டு. ஒரு கமாமரிட்டி காயின்.
இது உள்ள பொற்கோயில் போட்டிருக்கும். பயோமெட்டல் 2009 உள்ளது. ஒரு 2008 உள்ளது. 16 வருஷம் ஆகுது இந்த நாணயம் வெளிவந்து. இதெல்லாம் கைகளே படாத ஒரு யூஎன்சி காயின், வெளியே எடுக்காத, கரங்கள் படாத, நம்ம ரேகையெல்லாம் அதில் படாமல் 100% ஒரு யூஎன்சி காயின் ஒரே ஒரு செட்டு இருக்குது. வேணுங்க வாங்கிக்கோங்க. ஒரே 20 ரூபீஸ் பண்டல். $176,001 4 GB. இதில் 176 வரும், 166 வரும், 176, 177 வரும், 786 வரும். இதில் வந்து எல்லா ஃபேன்சி நம்பரும் வரும். நாட் 1லேருந்து கடைசியில் இதில் வந்து 1000 தாள் இருக்குது. ஒரு தாள்லேருந்து 100 தாள், 100 தாளாக 10 கட்டு 1000 தாள் இருக்குது. இதில் ஒரு பண்டல். ஆக்சுவலாக இது நம்ம வாங்குறது வந்து பேங்கில் வாங்கினா 20,000 ரூபா, வெளியில் வாங்கினீங்கன்னா 21,000 ரூபா, நம்ம கொடுக்குறது 22,000 ரூபா. அவ்வளோதான், வேறு இது ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. ஒரு கெட்டுக்கு ஒரு 100 ரூபா மட்டும் லாபம். வேறு 20,000 ரூபா முடக்கி வச்சு எடுக்கணும் அதை. நன்றி, வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு நாள், வெள்ளிக்கிழமை. எல்லாத்துக்கும் சிறந்ததொரு கிழமையாக அமைவதற்காக எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன். விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.